51 அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 51:2. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை, சத்தமே கேட்கலையே, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஏசாயா 51:2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஷார்ட்டாக ப்ரே பண்ணுவோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒரு முறை கூட அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன், அடியார்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசு ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரே இயேசுவே இந்த வேளையிலேயும் எங்களுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் நீர் பேசும்பொழுது எங்கள் இதயத்தை நல்ல நிலமாக நீர் மாற்றி ஒவ்வொரு வசன விதியை நீர் விதைத்து 100 பலன் தர உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்கள் சிந்தைகள்லாம் ஒருமனப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், நிலைநிறுத்துவீராக. ஆசீர்வதியும், தடையெல்லாம் அகற்றும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருன்னு. ஆக்சுவலி வேதத்தில் சொல்வார் ஏசாயாவில், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த மனுஷனுமே பார்க்க தகுதி கிடையாது. ஆனால் கர்த்தரே எழுதி வச்சிருக்காரு, நீங்கள் ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 2 லிங்க் வர்சஸ் இருக்குது. எபிரேயர் 11:16 எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், ரொம்ப ஆழமான வசனம். எபிரேயர் 11:16 எல்லாரும் எடுத்துட்டிங்களா? வாசிமா. அதை அல்ல, எபிரேயர் 11:16. ஹீப்ரூஸ் 11:16. மேன்மையான ஆகையால் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. God is not ashamed to call himself as that person's God. நான் இன்னாருடைய தேவன் சொல்ல அவர் வெட்கப்படலையாம். ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் வெட்கப்படல, ரொம்ப பெருமைப்படுறாராம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். கர்த்தர் சொல்லணும், ஐ ஆம் த காட் ஆஃப் மங்களம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆசையாக இருக்குது, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆண்டவரே அப்படி சொல்கிற அளவுக்கு நான் வாழ்கிறேன்னா. எல்லோரும் அப்படி சொல்லுவோமா? உங்கள் பேரை சொல்லி சொல்கிறீங்களா? ஐ ஆம் த காட் ஆஃப் மங்களம். நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் ஆபிரகாமின் தேவன். அப்போ உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், நான் மங்களத்தின் தேவன். சத்தமா உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, நான் மங்களத்தின் தேவன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயமா இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, நான் ஹெப்சியின் தேவன். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நான் பெஞ்சமினுடைய தேவன். கர்த்தர் சொல்றாரு, ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் அப்படின்னு சொல்றதுல அவர் பெருமைப்பட்டார், அவர் வெட்கப்படலை. புரியுதா? ஷார்ட்டா சொல்லணும்னா புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு பேர் பெற்றிருக்கோம் இல்லையா? இப்போ வெளியில் போனால் நம்ம நீங்கள் என்ன கும்பிட்றீங்க, என்ன ஏதோ அப்படி கேட்கும்போது நான் கிறிஸ்டியனுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை அதோட இதுவாக இல்லைன்னா கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இவன் கிறிஸ்டியன்னு சொல்லி என் பேரை கெடுக்கிறானே, இருக்குமா இருக்காதா? இல்லையா? தாமஸ் ராஜையா ஒன்று சொன்னார். அவர் வாழ்க்கையில் நிறைய துன்மார்க்கமாக அவர் ஜீவித்தாராம். அவங்க அப்பா பயங்கரமாக குடிப்பார் ஆக்சுவலி. ஆனால் அவரோட தாமஸ் ராஜையாவுடைய வாழ்க்கையில் நிறைய துன்மார்க்கமான காரியம் இருந்ததுனால அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, டேய் வெளியில் போனால் நான் இன்னாருடைய மகன்னு மாத்திரம் சொல்லிடாத. இவரே பாவத்தில் இருந்தாலும் அவர் நிறைய பாவம் பண்ணிட்டாராம், பேர் கெட்டு போச்சான். நான் இன்னாருடைய மகன்னு நீ போய் வெளியில் சொல்லிடாத. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஐ எம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. இப்போ ஏன் அப்படி தேவன் வெட்கப்படாமல் அதில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார்? இன்னொரு லிங்க் வர்ஸ், நெகேமியாவின் புத்தகம் 9:8 எல்லாரும் எடுத்துக்கோங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம். எஸ்ராக்கு அப்புறம் நெகேமியா வரும். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், செகண்ட் கிரானிக்கல்ஸ், எஸ்ரா, அடுத்தது நெகேமியா. நான் ஒவ்வொருத்தரையும் இது பாட்டு பாடி தான் நான் எடுப்பேன். ராஜாக்கள், கிரானிக்கல்ஸ், நாளாகும், அடுத்தது எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு. ஓகேவா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாமா? அவன் இருதயத்தை
எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஏன் கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவன் சொல்கிறதுக்கு ஏன் வெட்கப்படலைன்னா, இங்கே வந்துட்டு நெகேமியா கீ கொடுக்குறாரு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. God found the heart of Abraham to be faithful. உண்மை உள்ளதாக ஆண்டவர் கண்டார். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோரஸ் இருக்குது. அந்த கோரஸ் நான் சொல்லித்தரேன், முடிஞ்சால் அதை செய்து பாடலாம். மெய்யோனாக, அதாவது ட்ரூவா, உண்மை உள்ளோனாக என்னை காருமே, எந்த அன்பின் இயேசுநாயகா, ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. நான் கற்றுக் கொடுக்குறேன், அப்படியே பாடுறீங்களா? மெய்யோனாக என்னை காருமே, எந்த அன்பின் இயேசுநாயகா, ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. நான் அதை டிஸ்பிளே பண்ணுறதான கேட்டேன். அதாவது கீப் மீ ட்ரூ லார்ட் ஜீசஸ். நம்ம அப்படியே கற்றுக்கலாம். கீப் மீ ட்ரூ லார்ட் ஜீசஸ். சொல்லுங்கள். கீப் மீ ட்ரூ லார்ட் ஜீசஸ். கீப் மீ ட்ரூ. சத்தமாக சொல்லுங்கள். There are races to be run. There are victories to be won. Give me power every hour to be true. To be true. தமிழில் மெய்யோனாக என்னை காருமே, எந்தன் அன்பின் இயேசு நாயகா, ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பெலன் தாருமே. எல்லாரும் பார்த்து பாடலாமா? மெய்யோனாக என்னை காருமே, எந்த அன்பின் இயேசு நாயகா, ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. Keep me true, Lord Jesus, keep me true. Keep me true, Lord Jesus, keep me true. There are races I must run, there are victories to be won. Give me power every hour to be true. There are races I must run, there are victories to be won. Give me power every hour to be true. தமிழ் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மெய்யோனாக என்னை காருமே, எந்த அன்பின் இயேசு நாயகா, ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் வேலன் தாருமே. ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு, என்னாலும் உம்பேலன் தாருமே. ஆமேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் நோக்கி பார்க்கணும்? ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன் சாராளின் தேவன் சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படலை. ஏன் ஆபிரகாமின் தேவன் சொல்கிறதுக்கு ஆண்டவர் வெட்கப்படலை? கீ என்ன? நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. ஆங்கிலத்தில் சில இதில் இருக்குது, God found the heart of Abraham to be faithful. உண்மையுள்ளதாக ஆண்டவர் கண்டார்.
இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஏப்ரஹாம் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் டு பி ஃபெய்த்ஃபுல், தான் உண்மை உள்ளவன் என்பதை கர்த்தருக்கு நிரூபித்து காண்பித்தான். ஆபிரகாம் நம்ம போல ஒரு மனுஷன் தான். இந்த வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, யாரும் கான்சன்ட்ரேஷன் இருக்காதீங்க, கதை மாதிரி அழகாக சொல்கிறேன். அதாவது வசனம் சொல்லுகிறது, உங்களை பெற்ற சாலை நோக்கி பாருங்கள், நான் அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து. எதுக்கு அழைக்கணும்? அதாவது சாதாரணமாக வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆபிரகாமை தனியாக அழைக்கிறாராம். ஏன் அழைக்கணும்? அப்போது நம்ம அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சித்தம் என்ன நம்ம வாரம் நம்ம கேட்குறோம். பாசியா மூலமாக சும்மா ஆண்டவர் புட்டு வைக்கிறாரு. மல்கியா 2:15 கர்த்தருடைய சித்தம் என்ன, எதற்காக மனுஷனை பூமியில் படைத்தார்? மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்போ மனசில் உள்ள போல மல்கியா 2:15 எல்லாரும் எடுத்துக்கோங்க, சொல்கிறத திரும்ப சொல்லுங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான வசனம், ஒரு தடவை படித்தா கூட நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். மல்கியா 2:15 எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிறேன், திரும்பி சொல்லுங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமேன். ஜெனிஃபர் நல்லா சத்தமாக, மற்றவங்களாம் கொஞ்சம் அப்படியே பாதியில் சொல்கிறீங்க, நல்லா உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். இது நம்ம நேரம். நல்லா வசனத்தை கேட்கும்போது அது உள்ளே போயிடணும். பிரியாணி சாப்பிடும்போது வாயை மூடி சாப்பிட மாட்டோம்ல, நல்லா ஒரு வாய்க்கு 2 வாய் திறந்து நல்லா சாப்பிட்றோம்ல, அதை மாதிரி வசனத்தை எடுக்கணும். சத்தமாக சொல்லமா, உற்சாகமா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், சொல்லுங்க. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமேன். மல்கியா 2:15 மறக்கவே மறக்காதீங்க. நம்ம வாழ்க்கையோட இதுவே நம்ம தேவ பக்தியாக இருக்கணும், நம்முடைய சந்ததி எடுத்து தேவ பக்தியாக இருக்க வேண்டும். இப்போ தேவன் ஆபிரகாம் அழைத்தார். ஏன் அழைத்தார்னா, ஆதாம் ஏவாள் முதல்ல ஆண்டவர் படைச்சார், நல்லா ஆராதிக்கிறாங்க. நான் ஷார்ட்டாக இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எப்படியாவது இவங்களை தேவ சமூகத்திலையும் விளக்கணும்னு சொல்லி, புசிக்காதே அப்படின்னா இவன் புசிச்சா சாகவே சாக மாட்டீங்கன்னு பொய் சொல்லி சாப்பிட வச்சு பாவத்தில் விழ வச்சு, எல்லாம் கவனி. ஸோ பாவத்தில் விழ வச்சு தேவ சமூகத்திலேருந்து அவங்கள பிரிச்சுட்டான். சரி, அப்போது கர்த்தர் என்ன சொன்னார்? போன வாரம் எல்லாம் நம்ம கேட்டது தான் நான் திரும்பி சொல்கிறேன். உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, காயின் பிறக்குது. இப்போ அவன் தான் அதுவானா? கிடையாது. காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, 2வது ஆபேல் பிறக்கிறான். நடுவில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்குது. அப்போது பொல்லாங்கனால் இருக்கிறவன் ஆபேல் தேவ பக்தியுள்ள சந்ததி. காயின் என்ன பண்ணுறான்? எழுந்து தன்னுடைய தம்பியாகிய ஆபேலை கொலை செய்கிறான். தேவ பக்தியில் சந்ததி வரக்கூடாது, பிசாசோட கிரியை. இப்போ பிசாசுக்கு என்ன? கர்த்தரை சேவிக்கிறவங்க இருக்கக்கூடாது, அவன் நரகம் போகிறான், எல்லாரையும் சேர்த்து நரகத்துக்கு அழிச்சின்னு போகணும்னு சொல்லி காயினோட இருதயத்தில் எரிச்சல் கோபத்தை கொண்டு வந்து ஆபேலை கொன்று போட்டுட்டான். இப்போ தேவபக்த சந்ததியே இல்லை. ஆதாம் எவனும் ஏற்கனவே விழுந்துட்டாங்க. இப்போ காயின் மட்டும்தான் இருக்கான், மற்ற சகோதரிகள் இருக்காங்க, ஆனால் தேவபக்தி உள்ள சந்ததி இல்லை. இப்படியே போகும்போது கர்த்தர் தோற்று போயிட்டாரா? கர்த்தர் இது வரைக்கும் தோற்று போல. நம்முடைய ஏசப்பா இனிமேல் தோக்க போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் கழித்து சேத்துன்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு. அவனுக்கு ஏனோஸ் பிறக்கிறான். ஆச்சா, அப்போ கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆதாம் யாவாலேருந்து 2ஆக பிரிஞ்சு கெயின் ஏபலை கொண்டுட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக சேத் கொடுக்குறாரு, அவனுக்கு ஏனோஸ் கொடுக்குறாரு. அந்த சந்ததி அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. கெயினோட சந்ததி முழுக்க எதில் இருக்குது? இப்போது விக்கிர ஆராதனையில் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையில் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல சந்ததி வந்துட்டே இருக்கும்போது 7ஆம் தலைமுறை ஒருத்தர் வர்றார். அவர் யார்? ஏனோக்கு. 7ஆம் தலைமுறை ஏனோக். சரியா? பாட்டில் கூட வெரி குட். அதாவது யோசி டக்குன்னு கேட்டதுனால வராது. 7ஆம் தலைமுறை ஏனோக் குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. அப்போ அதுதான் பாட்டு நம்ம நல்லா தெரிஞ்சாதான் டக்குன்னு இது மாதிரி கேட்கும்போது ஆன்சர் வரும். சரி, 7ஆம் தலைமுறை ஏனோக்கு வந்தார். அவர் 65 இயர்ஸ் ரட்சிக்கப்படல. அப்புறம் 300 வருஷம் ஆண்டவரோட நடந்தார், காணப்படாமல் போயிட்டார், சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தது யார்? நோவா. அடுத்த 8, 9 அடுத்தது தான் 10th தான் நோவா வரார். சரிங்களா? ஓகேவா? மெத்தூசலா தானே அந்த 969 இயர்ஸ், ரைட்டா? ஓகே. அப்போது ஏனோக்கு பிள்ளை வந்து மெத்தூசலா. அடுத்தது யார்? லாமேக்கு. அடுத்தது 10th ஜெனரேஷனில் நோவா வரார். நோவாவோட சந்ததியில் எத்தனை பேர் நீதிமான்களாக இருந்தாங்க? எக்ஸாக்ட்லி, ஒன்லி ஒன்.
அப்போ பாருங்கள் எப்படி பிசாஸ் கிரியை செய்யணும். அப்போது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தால் 10th ஜெனரேஷனில் வரும்பொழுது பூமியிலேயே ஒரே ஒருத்தர் தான் யாராக இருக்காங்க? நீதிமானா கர்த்தரை சேவிக்க. அந்த நோவாவின் நிமித்தமாக மனைவியையும் 3 பிள்ளைகள் 3 மருமக்கள்மார் ஷெம் ஹாம் ஜேஃபட்னு 3 பேரையும் ஆண்டவர் அந்த 8 பேரை வந்து பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி ஜலப்பிரளயத்தில் காப்பாற்றுகிறார். சரிங்களா? காப்பாற்றி முடித்து வெளியில் வந்து அந்த 8 பேரும் நல்லா கர்த்தரோடு இருக்கிறவங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சந்ததியிலையும் யாப்பேத் தான் மூத்தவன், 2வது வந்துட்டு ஷெம் அதாவது சேம், 3வது காம், இளையவன் தான் காம். கானான் சபிக்கப்பட்டவனாக மாறிடுறான். சரி, யாப்பேத்தும் இவங்களுமாவது கர்த்தரை பிடிச்சிக்கலாம் இல்லை? கொஞ்ச நாள் போனப்போ யாப்பேத்தும் அப்படியே விக்கிரகங்களில் போயிடுவார். சேம் சந்ததி, அந்த சந்ததியை சொல்கிறேன். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, யெகோவா அதாவது சர்வமுள்ள தேவனையும் பிடிச்சிப்பாங்க, விக்கிரகங்களையும் பிடிச்சிப்பாங்க. சரிங்களா? 2த்தையும் பிடிச்சிப்பாங்க. இதுவும் வேணும் அதுவும் வேணும். இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி. சரிங்களா? அதில் சேமோட சந்ததியில் வர்றவர் தான் இந்த ஆபிராம். ஆபிராமோட அப்பா பேர் என்ன? கரெக்ட், தேராகு. ஓகேவா? வெரி குட். ஸோ நம்ம நல்லா அதை தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து வரோம். ஃபஸ்ட்டு இருந்த பூமி அவதாமையோட வந்துட்டே இருந்தது. ஜலப்பிரளயத்தில் எல்லாம் கட் ஆஃப். 8 பேர் தான். அந்த 8 பேரில் 3 பேரோட சந்ததி பிரிஞ்சு வருது. ஜேஃபட், ஷெம், ஹாம். காம் வந்து சபிக்கப்பட்ட அந்த சந்ததி போயிடுது. இவங்க 2 பேரோட சந்ததியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் இவங்களும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை விட்டு அப்படியே போயிடுவாங்க. விக்கிரக ஆராதனைக்குள்ளே அப்படியே அந்த சந்ததிகள் போகிறது. இப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, இந்த சேமோட சந்ததியில் ஆபிராம் வரான். அவன் இருதயம் உண்மையாக இருக்குன்னு கண்டு தெரிந்து கொள்கிறார். இப்போ அழைக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க விக்கிரக ஆராதனையில் போனாங்களா அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 24:2-3 எடுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பார்த்தீங்களா? சேமோட சந்ததி என்ன அழகாச்சு பார்த்தீங்களா? யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்கினாரு, சேமோட சந்ததியும் விருத்தியாக்குறாரு. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகங்கள்கிட்ட போயிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். நதிக்கு அப்புறத்தில், எந்த நதினா யுப்ராட்டிஸ், ஐப்ராத் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இப்போ யோசுவா 24:2-3 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சந்ததியெல்லாம் இப்படி போயிட்டதுனால இப்போ பூமியில் மறுபடியும் எப்படி இருக்காங்க? யாருமே சர்வ வல்லமுள்ள தேவனை உண்மையாக கும்பிடவே இல்லை. எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்குல்ல? அப்படியே கர்த்தரை விட்டு போயிடுறாங்க. அப்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். இப்போது 3 குறிப்புகள் தான். ஓகேவா? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார்? ஆபிரகாமுடைய 3 குறிப்புகள். அது முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். He ran in God's track, அதாவது தேவன் நியமித்த அந்த பாதையிலே அவர் ஓடினார். He remembered God's glory, தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று நினைவு கூர்ந்தார். 3வது, he reckoned God's hand, தேவனுடைய கரத்தை அவர் கவனித்தார். ஸோ இங்கிலீஷில் இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஏப்ரஹாம் he ran in God's track. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்கள். ஆமாம், இந்த இடத்துல சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இங்கங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்பேன். ஆபிரகாம் தேவன் தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடினா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம்லேருந்து தான் நம்ம வரோம். நம்மளாம் ஆக்சுவலி புறஜாதி. அது வந்து என்ன சந்ததியோ நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆபிரகாம்லேருந்து இஸ்மாயிலேருந்து நம்ம அப்படியே புறஜாதியில் நம்ம இருக்கோம். ஆனால் நைஸாக இப்போ கிறிஸ்டியனாக மாறிட்டோம். அது ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம ஆபிரகாமின் பிள்ளைங்கள்னு சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தையும் எல்லாத்தையும் கிளைம் பண்ணி உட்காந்துருக்கோம். நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, இப்போ எப்படி படித்தோம்? ஆபிரகாமின் சந்ததியே நீ பயப்படாதே இருக்கு, எல்லா வாக்குத்தத்தையும் கிளைம் பண்ணுறோன்னா எப்படி? நான் ஆபிரகாமோட பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம். நம்ம ஆபிரகாமோட சந்ததி எப்படி? கிறிஸ்து இயேசுவினால். சரிங்களா? அப்போது ரொம்ப முக்கியம், நம்ம எங்கே இருக்கோங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம புறஜாதியாக இருந்தோம், கிறிஸ்து இயேசுவினால் இந்த லைனில் நைஸாக வந்து நம்ம சேர்ந்து கொண்டோம். இப்போது ஆபிரகாம் என்ன செய்தாரோ அந்த பாதையில் நடக்கும் பொழுது தான்
நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அதனால தான் சொல்கிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுக்க ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணி நம்ம பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ரன் இன் காட்ஸ் ட்ராக். அப்போது கரெக்டாக அவர் ஓடினாரா? ஃபஸ்ட்டு குறிப்பு நல்லா பாருங்கள். அப்போஸ்தலர் 7:2-3-4 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு எப்போ அழைப்பு வந்தது, எங்கே அழைப்பு வந்தது? அப்போஸ்தலர் 7:2-3-4. அதற்கு அவன், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்க முடியுமா? அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரனூரில் குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரனூரில் வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஓகே, இப்போ இந்த படிச்சிட்டீங்க, புரிஞ்சுதான்னு தெரியல. ஆபிரகாம் முதல்ல எங்கே வாசம் பண்ணினார்னா, இப்போ இருக்கிற, அதாவது ஊர் ஆஃப் த சால்டிஸ், அப்போ அதுக்கு பேர் வந்து ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம். ஊர்னு சொல்கிறோம் இல்லையா, நாடு ஊருன்னு, அது மாதிரி ஊர், அந்த சிட்டிக்கு பேரே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம் இப்போ இருக்கிற சதர்ன் ஈராக். நீங்கள் வீட்டில் போய் கூகுள் அந்த மேப் அந்த இருக்குல்ல, அதை இதில் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பாருங்கள். ஈராக் இப்போ இருக்குது தெரியும் இல்லையா, ஈராக்குடைய சதர்ன் ஈராக் அவர் சதர்ன் மெசபோட்டாமியாவில் அவர் வாழ்ந்ததான். நல்ல சிவிலைசேஷன், நதியோரத்தில் இருக்காங்க, நல்ல செழிப்பு எல்லாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆபிரகாமுடைய அப்பாலாம் என்ன வழிபட்டார்? வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த பைபிள் தவிர சில புக்ஸ் இருக்குது, அதில் கதைகள்லாம் இருக்குமா. இந்த அப்பா தேராக இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா விக்கிரகங்கள்லாம் உண்டு பண்ணி, சிலைகள்லாம் உண்டு பண்ணி அதை விற்று நல்லா பொழைச்சிட்டு வந்தார். ஓகேவா? அப்போது ஒரு நாள் என்ன சொன்னார், ஆபிரகாம் நீ வந்து கடையை பார்த்துக்கோ, இந்தந்த இதுக்கு இந்தந்த வேலை, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு யாராவது வந்தால் அதை கரெக்டாக விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சாயங்காலம் வந்து பார்த்தா ஒன்று தான் பெரிய விக்கிரகம் இருக்குது, மற்ற எல்லாமே உடஞ்சி போட்டு கிடக்குது. உடனே கேட்குறாரு, ஆபிரகாம் என்னப்பா பண்ண நீன்னு, ஏன் எல்லாத்தையும் உடச்சி போட்டு வச்சுருக்கான்னு? இல்லைப்பா, நான் உடச்சி போடல, எல்லாம் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியும் வந்து சண்டை போட்டுது, நான் பெருசு நீ பெருசு நான் தான் பெருசு சண்டை போட்டுது. அப்போ இந்த பெருசு பார்த்துது, என்ன சண்டை போடுறீங்களா, இருங்கன்னு சொல்லிட்டு குச்சியை கையில் எடுத்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சுப்பா, பாருங்கப்பா அது கையில் குச்சி இருக்குன்னு. அப்போ தேராக சொன்னாராம், என்ன ஆபிரகாம் நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் கல், அது கல் மண் நம்ம செலை பண்ணி வச்சுருக்கோம், அதில் உயிரே கிடையாது, அது எப்படி உடச்சி போடணும்? அப்போ ஆபிரகாம் கேட்டாராம், ஏன்பா அதான் உயிர் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு கடவுள்னு வழிபடுறீங்க அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் தேடிக்கொண்டே இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் யாருன்னு. ஆனால் சர்வனுள்ள தேவனையும் அவங்க கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி இதையும் வச்சுப்பாங்க அதையும் வச்சுப்பாங்க. அப்போது பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 2 நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 7:2 மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, எங்கே? காரானூரில் வரத்துக்கு முன்னாடி அவங்க மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும்பொழுது மகிமையின் தேவன், the God of glory appeared unto Abraham. எல்லாரும் போயிட்டாங்க கடவுளை விட்டு. சரிங்களா? ஆனால் என்ன பேருக்கு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே ஜீசஸ் கும்பிட்றாங்களே, அதை மாதிரி அப்போது ஆபிரகாமோட டைமில் எல்லாம் செழிப்பாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா சர்வவல்லமையுள்ள தேவனையும் எதுக்கு வேணுமோ கேட்டு வாங்கிப்பாங்க, விக்கிரகங்களையும் கும்பிட்டாங்க. அப்போ மகிமையின் தேவன் தோன்றி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொல்கிறாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ தான் ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னன்னு தெரியாமல் புறப்பட்டு போகிறாரு. ஆனால் என்னன்னா இந்த தேராக அழைப்பும் இல்லை தரிசனமும் இல்லை, கூடவே ஒட்டிக்கிறார். அவரும் ஒட்டிக்கிறாரு. அவரோட ஆபிரகாமுடைய தம்பி இறந்துடுறாங்க. தம்பி பையன் பேர் என்ன? லோத்து. அவரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ கர்த்தர் வந்து ஸ்டாப்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாரான்னு ஒரு இடத்துக்கு வராங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கேயும் நல்ல எப்படி சொல்ல செழிப்பாக இருக்கிறதுனால அங்கே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல சில வருஷங்கள் வாழ்கிறாங்க. சில பேர் 5 வருஷங்கிறாங்க, சில பேர் 15 வருஷங்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியல. எப்படியோ சில வருஷங்கள் அங்கேயே கூடாரம் போட்டுடுறாங்க. அப்போது
கர்த்தர் வந்துட்டு எங்கே வர சொன்னார்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்கிற வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்த போதிலும் புறப்பட்டு வந்துட்டார். ஆனால் இந்த அப்பாவோட வரதுனால அப்பா நைஸாக என்ன சொல்லிட்டார், இங்கே இருந்தெல்லாம் சூப்பராக இருக்கணும்னா அங்கேயே. எங்கன்னா ஹாரான், அந்த பிளேஸ் சொல்லுங்கள், ஹாரான். தமிழில் காரான்னு இருக்கும், சரிங்களா, காரானூர்னு இருக்கும். இது எங்கே அப்படின்னா, இப்போது எப்படின்னா சதர்ன் ஈராக்லேருந்து கிளம்பி டர்க்கியோட சவுத் ஈஸ்ட் டர்க்கிக்கு வந்து அவங்க சேர்றாங்க. நியர்லி 600 மைல்ஸ், 600 மைல். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த பூமியில் தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் கதை கிடையாது. உண்மையாக ஆண்டவர் ஒரு நபரை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார், சரிங்களா. நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து கூகுள் எர்த்துன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இப்படி பிரித்து பாருங்கள். இந்தியாவிலேருந்து எங்கே ஈராக் இருக்குது, ஈராக்லேருந்து எங்கே டர்க்கி இருக்குது. ஸோ ஈராக்லேருந்து டர்க்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே போய் இருந்துட்டாங்க. ஆனால் அது தேவ சித்தம் கிடையாது, சரிங்களா. ஒரு 950 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே இருந்து மறுபடியும் அப்படியே வாழ்கிறாங்க. அப்புறம் தேராக மரிக்கிறார். அப்போ கர்த்தர் 2ஆம் தரம் தரிசனம் மாறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 12 1-4 முதல் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, வாசிமா. போ. ஸோ இதான் 2வது அழைப்பு, புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். மெசபட்டோமியா, ஊர் ஆஃப் த சால்டீஸ், கல்தையர் பட்டினம் ஊரில் இருக்கும்பொழுது வான்னு கூப்பிட்டாரு. ஆனால் அழைப்புக்கு சரியாக இது பண்ணாமல் வந்து காரானூரில் வந்து ஸ்டேஷன் போட்ட உடனே தேராக மரித்த பிற்பாடு சொல்கிறாரு, நீ இப்போ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு போன உடனே அதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிந்து கிளம்பி கானான் தேசத்துக்கு வரார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு அப்போ கூட தெரியாது, வந்ததுக்கப்புறம் கர்த்தர் சொல்வார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன். அப்போ தான் அவர் தெரிஞ்சு, ஓஹோ கானான் தேசத்துக்கு வரதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். ஸோ ஆபிரகாமோட வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நீ ஆபிரகாமை நோக்கிப்பார். அவர் வந்து அழைப்பை கேட்டு ஸ்டார்ட் பண்ணார். நடுவில் என்ன வந்துருச்சு, ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. ஆனால் திரும்பி கர்த்தர் கிருபை உள்ளவராக திரும்பி அழைக்கும் பொழுது அந்த ட்ராக்கில் வந்துட்டார். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஓடிண்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் ஜங்ஷன்லாம் வரும் பாருங்கள். ட்ரெயின் வேறு ஏதாவது இதில் போயிடுச்சுன்னா சென்ட்ரல் லைன் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஜங்ஷன் மறந்து போயிட்டேன், எல்லாம் ஒரு ஜங்ஷனில் வரும். ஆனால் அங்கேருந்து திரும்பி எல்லாம் பிரியும். மும்பைக்கு ஒன்று, நியூ டெல்லிக்கு ஒன்று, கன்னியாகுமரிக்கு ஒன்றுன்னு பிரியும். ஜோலார்பேட் ஜங்ஷன், ஓகே, ப்ரைஸ் காட். ஆமாம், ஓகே. ஸோ எந்த ரூட்டில் போகணுமோ அங்கே ட்ரெயின் போகாமல் சிக்னல் ஏதாவது தப்பாகிடுச்சின்னு வைங்க, லைன் மாறிடும். நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டு நான் வந்து மும்பை தான் போகிறேன்னா அது கன்னியாகுமரியில் போய் விட்டுரும். அதனால் எந்த லைனில் ட்ராவல் பண்ணுறோம், ஆண்டவர் அழைத்த அந்த ட்ராக்கில் போகிறோமான்னு நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடர்ந்து ஓட வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன் இன் காட்ஸ் ட்ராக், சரிங்களா. கர்த்தர் வைத்த அந்த பாதையில் நாம் ஓட வேண்டும் முதலாவது, சரிங்களா. ஸோ உங்களை பெற்ற உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஏன்னா நான் ஆபிரகாமின் தேவன் சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படலை. ஏன் வெட்கப்படலை, அவன் இருதயத்தை எனக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டேன். பாருங்கள், உண்மைன்னு சொல்லும் பொழுது இவர் தப்பு செஞ்சார் தான், ஆனால் திருத்திக்கிட்டார்ல. திருத்தினாரா இல்லையா? தப்பான இடத்துல போய் உட்காந்துட்டார். இங்கே உட்காந்துடுற ஆண்டவரே, போதும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லலை. திரும்ப ஆண்டவர் பேசும்போது எழுந்து வருகிறார், சரிங்களா. உன் இனம், தேசம், அந்த விக்கிரகாராதனையை விட்டு வரணுங்கிறது தேவ சித்தமாக இருந்தது. ரெண்டுத்தையும் பிடிச்சிக்காது, ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிக்கோ. நான் வேணும்னா என்ன பிடிச்சிக்கோ, அது வேணா அதை பிடிச்சிக்கோ, ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்து எங்கே கொண்டு வரார், கானான் தேசம் கொண்டு வரார். உங்களுக்கு புரியுதுங்களா? மற்றவங்க எல்லாரும் அப்படியே பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, சர்வமுள்ள தேவன்ட்டியே இல்லை. ஈவன் அந்த ரெபெக்கா, பெத்துவேல், லாபான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வமுள்ள தேவனையும் கும்பிடுவாங்க, விக்கிரகங்களையும் கும்பிடுவாங்க. பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஆதியாகமம் 13 7 8 9 வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாம் அழகா வந்து நிறைய ஆடு மாடோட கானான் தேசத்துக்கு வராரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய
பையன். ஸோ பெரியப்பான்னு நான் நினைக்கிறேன், ஏப்ரஹாம் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் நினைக்கிறேன். அது சரியாக வேதத்தில் இல்லை, மோஸ்ட்லி ஏப்ரஹாம் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ன். அப்போ பெரியப்பாவோட சேர்ந்து நிறைய ஆடு மாடு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வீட்டிலேயே 318 பிறந்த வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்போ எவ்வளோ மந்தை மேய்ப்பர் இருந்திருப்பாங்க? ஒரு 200 பேர்னு வச்சிங்கன்னா கூட ஒரு மந்தைக்கு 100 ஆடுன்னு போட்டால் கூட 20,000. அப்போ அவ்வளோ வெள்ளியும் பொண்ணு உள்ள சீமானா ஆபிரகாம் இருக்காரு. லோத் என்ன பண்ணுறாரு? கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து அவரும் நல்லா ப்ராஸ்பர் ஆகிட்டார். இப்போது 2 மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா எனக்கும் உனக்கும் ஏன் மேய்ப்பருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். நம்ம சுற்றி யார் இருக்கா பாரு. சர்வவல்லமுள்ள தேவனை கும்பிடாம, ஜீவனுள்ள தேவனை கும்பிடாம இல்லை விக்கிரங்களை கும்பிட்றாங்க. நம்ம சண்டை போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். நீ வலது பக்கம் போறியா, நான் இடது பக்கம் போகிறேன். நீ இடது பக்கம் போறியா, நான் வலது பக்கம் போகிறேன். நீ சூஸ் பண்ணு. நான் லோத்தாக இருந்தால், நான் இது சும்மா எக்ஸ்ட்ராவாக தியானித்தேன். லோத்தாக இருந்தால் லோத்துக்கு என்ன கிடையாது? தரிசனமும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆபிரகாமோட ஒட்டின்றதுனால தான் ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாம் விட்டு போனால் எல்லாம் போய்டும்ல. நானாக இருந்தால் வேணாம் பெரியப்பா, எல்லாத்தையும் ஆடு மாடு ஒட்டாங்கிறதெல்லாம் விற்றுட்டு சில்வர் கோல்டாக மாற்றிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனால் இந்த லோத்து ஆசீர்வாதம் வந்த படம் என்ன பண்ணான்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லது அழைப்பை பெற்ற ஆபிரகாமை விட்டுட்டு போயிட்டார். அதான் பெரிய தப்புன்னார். எல்லாம் இருந்து போனார். முடிவு உங்களுக்கு தெரியும். சோதோம் வெளியில் வந்தப்போ மனைவி 2 பிள்ளைகள் வந்தாங்க. மனைவியும் போச்சு, பிள்ளைகளும் தவறான சந்ததியில் போச்சு. கடைசியில் ஒன்றுமே மிச்சம் படலை. எப்போ நம்ம அழைக்கப்பட்டவங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோ அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணிவிட்டு நான் நல்லா பெருசாகிட்டேன்னு போகிறோமோ ஒன்றுமே மிஞ்சாது, நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது. தனியாக உயிர் பழைச்சாலே பெரிய விஷயமாயிடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ ரிமெம்பர் காட்ஸ் க்ளோரி. வீட்டில் இருக்கோன்னா சண்டை வந்ததுன்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணினோம்? விட்டு கொடுத்துடணும். ஆமாம், சின்ன வயசில் நான் வந்துட்டு ஒரு கதை படித்தேன். இன்னும் அந்த இது ஞாபகம் இருக்குது. ஒரு பிரிட்ஜ் இருக்கும், கீழே தண்ணியாக ஓடும். அங்கேருந்து வெள்ளை கலர் ஒரு ஆட்டுக்கடா வரும், இங்கேருந்து கருப்பு கலரில் ஒரு ஆட்டுக்கடா வரும். 2 பிரிட்ஜு நடுவில் அந்த சந்திக்கும். அது ஒத்தையடி பாதை. அது சரியா? 2 செமையாக என்ன பண்ணணும்? சண்டை போட்டு முட்டிக்கிட்டே இருக்குமா, 2மே தண்ணியில் ஒன்று செத்து போயிடும். அடுத்த படத்தில் அதே மாதிரி இந்த பக்கம் வெள்ளை ஆடு, இந்த பக்கம் கருப்பாடு வரும். அப்போ கருப்பாடு சொல்லும், சரி நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்லிட்டு படுத்துக்கும். அப்போ அந்த வெள்ளை ஆடு அந்த கருப்பாடு மேலே ஏறி அந்த பக்கம் போயிடும், கருப்பாடு இந்த சைடு போயிடும். 2 பேருக்கும் போக வேண்டிய டெஸ்டினேஷன். அப்போ யாராவது ஒருத்தர் தாழ்த்தணும். இந்த கருப்பாடு தாழ்த்து என்ன சொல்ல வரேன்னா, யார் தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு நிறைய கிருபை கிடைக்கும். சரிங்களா? ஹல்லேலூயா. ஸோ வீட்டுக்குள்ளே சண்டை வராமல் நம்ம பேசி தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம விசேஷமாக யாருக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ளே நம்ம ஒருமனப்பட்டு நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ 2வது ரிமெம்பர் காட்ஸ் க்ளோரி. 3வது என்ன சொல்லி முடிச்சேன்னா ஆதியாகமம் 14 முதல் 2 பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ரன் இன் காட்ஸ் ட்ராக். சரிங்களா? தடுமாற்றம் வந்தாலும் திரும்பி கர்த்தரோட செட் பண்ணி வைத்திருக்கிற தடுமாற்றம் வந்தாலும் கர்த்தர் சத்தம் கேட்டு கர்த்தருடைய அந்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடுங்கள். 2வது கர்த்தரின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கணும். ஸோ ஆபிரகாமை நோக்கி பாருங்கள்னு சொன்னார். எதை நோக்கி பார்க்கணும்? ஆதியாகமம் 14, 18, 19. அன்றியும் வாசிமா. அன்றியும் நெக்ஸ்ட் 20. ஆமீன். ஆபிரகாமோட லைஃப் நிறைய ஃபேசட்ஸ் இருக்குது. நிறைய கடந்த வாரங்களெல்லாம் நம்ம தேவனோட வார்த்தை தான் கேட்டுட்டு வந்தோம். இது 3 எலிமெண்ட்ரி தான். சரிங்களா? எலிமெண்ட்ரி எவ்வளோ தூரம் நம்ம ஆழமாக போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வரார். இந்த யுத்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தயவுசெய்து வீட்டில் போய் ஆதியாகமம் 14 வாசிச்சுக்கோங்க. 4 kings against 5 kings. இந்த 5 kings கிட்ட தான் லோத்து இருக்கான். இந்த 4 ராஜாக்களும் நல்ல வல்லமையானவங்க. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோட சண்டை போட்டு, ஏன்னா இந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கு டாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அதை நிறுத்திடுவாங்க, சண்டை வந்துடும். இப்போ 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களையும் முறியடிச்சிடுவாங்க. அப்போ லோத்து அந்த 5 ராஜாக்கள், சோதோம், கொமோரா, ஆத்மா, செபோயிம், அந்த இடத்துல இருந்த லோத்து
கேப்சர் ஆகி இந்த 4 ராஜாக்கள்கிட்ட சிறைக்கு போயிடுவாங்க. அப்போ ஆபிரகாம் தன்னோட வீட்டில், கதையை மாத்திரம் கேட்டுக்கோங்க, வீட்டில் பிறந்த வேலைக்காரங்களை 318 பேரை ஆயுதம் தரித்து போய் சண்டை போட்டு ஜெயம் கொண்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வருவார், ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாம். சரிங்களா? இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறார். அந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். முதல்ல அந்த ட்ராக்ல ஓடி வராரு. ரெண்டாவது, கர்த்தருடைய நான் மகிமைப்படணும், நான் சண்டை போட மாட்டேன். அது சண்டை மாத்திரம் வாக்குவாதம் மாத்திரம் இல்லை, நீங்கள் எதுனாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரையும் நான் மகிமைப்படணும், அந்த சிந்தையோடு இருக்கணும். மூன்றாவது, ஒரு மெல்கிசேதேக்கு அடியில் அவர் இருக்கார். இந்த மெல்கிசேதேக்குனா மீனிங் உங்களுக்கு தெரியுமா? மெலக்னா கிங், மெல்கினா மை கிங், செடெக்னா ரைச்சியஸ்னஸ் நீதி, மை கிங் இஸ் ரைச்சியஸ்னஸ். இல்லை இன்னொரு விதத்தில் சொன்னால் நீதியின் ராஜா. இவர் சாலேம் என்ற இடத்துக்கு ராஜா. சாலேம்னா எருசலேம் பட்டணம், சமாதானம், சாலேம்னா சமாதானம், சமாதானத்தின் ராஜா. ஸோ இவர் ஒரு ராஜாவாக இருக்கார். அது மட்டுமல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக். ஸோ ராஜா ப்ளஸ் ஒரு ஆசாரியன். யாரு? மெல்கிசேதேக்கு. சரிங்களா? இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியனாகவும் ராஜாவும் இருக்கிறாரு. ஆபிரகாம் ஜெயம் கொண்டு வராரு. அவர் அப்போ மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற திருவிருந்துக்கு அடையாளமாக அப்பமும் திராட்சரசமும் மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறாரு. இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாத்துலையும் தசமபாகம் கொடுக்குறாரு. புரியுதா? சில பேர் இந்த தசமபாகம் கொடுக்கறது வந்து ஒரு நமக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கர்த்தருக்கு வேற என்ன கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம வேலை செய்கிறோம், இது பண்ணுறோம், அதை கொடுத்தா தேவனோட ராஜ்யம் கட்டப்படும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம பரலோகம் போய் ஏதாவது கர்த்தர் கொடுக்க முடியுமா? ஒன்றுமே கொடுக்கணும். ஐயோ நான் கொடுக்கலையே நம்ம அழுவோம். சரி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. நான் அதாவது தசமபாகம்னா அது மாத்திரம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வேலையே செய்யலை, ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக படிச்சுட்டு 3 நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்தில் ஒரு சபையில் பால்ராஜ் ஆஃப் மன்னூர்பேட் பாஸ்டர் கிட்ட யூத் யங் கேர்ள்ஸ் கிட்ட ஊழியம் பண்ணேன். அப்போது காணிக்க நேரம் வரும். அதை போய் போனால் எனக்கு மனசே வலிக்கும். 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, அதை போய் போடுறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கும். கஷ்டப்பட்டு வச்சு அப்படி போடுவேன். அப்போ அந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அது ஒரு 19-20 வயசு இருக்கும் எனக்கு. அப்போது சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் என்ன காணிக்க போடுறீங்க, எவ்வளோ போடுறீங்க இல்லை, நீங்கள் போடும்போது ஆண்டவரே என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்னார். இன்னி வரைக்கும் கர்த்தருக்கு வேலை நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். எப்போ காணிக்கப்பட்டாலும் அந்த காணிக்கையில் ஆண்டவரை என்னையே அர்ப்பணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஆபேல் வந்துட்டு என்ன பண்ணா? ஆஃபரிங் செலுத்தினா. வேதம் என்ன சொல்லுகிறது ஆபேலோட காணிக்கையை பற்றி? கர்த்தர் என்னத்தை அங்கீகரித்தார்? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். அதுதான் முக்கியம். அப்போ முதல்ல ஆபேல் அங்கீகரிக்கப்படணும், அப்புறம் தான் அவன் காணிக்க. நம்ம காணிக்கை பார்த்து கர்த்தர் ஏமாந்துருவாருன்னு நினைக்காதீங்க. தசமபாகம் அப்பா நிறைய கொடுக்குறான் ஆசீர்வதிச்சலாம் அப்படின்னு ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம வாழ்க்கை தான், நம்ம தான் ஆண்டவர் கேட்குறார். ஸோ ஒவ்வொரு தடவை காணிக்கை பெட்டி முன்பாக வரும்பொழுதும் நீங்கள் ஊழியக்காரர் கொடுக்கும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பார்க்குறார். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது முக்கியம் கிடையாது, ஹவு வி கிவ், இட்ஸ் நாட் ஹவு மச் வி கிவ். அப்போது ஆபிரகாம் எல்லாத்துலையும் தசமபாகம் கொடுக்குறார், அக்கௌண்டபுளாக இருக்கார். அதுதான் காட் ஃபவுண்ட் ஏப்ரஹாம்ஸ் ஹார்ட் ஃபெய்த்ஃபுல். ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையாக இருந்தது. சரிங்களா? எடுத்தெடுப்பில் அவர் சீமானா மாறல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அந்த கொஞ்சத்தில் ஒரு உண்மையாக இருந்து வந்ததுனால இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அவர் கொடுக்குறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. யுத்தத்தில் ஜெயம் வருது, மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார், அப்பமும் ரசமும் கொடுக்குறாரு. எந்த இடத்துல நம்ம திருவிருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல ஒழுங்காக தசமபாகத்தை கொடுத்துரும். தசமபாகம்னா சும்மா பேர் மாத்திரம் எழுதுறது இல்லை, அதுலேயும் அந்த அமௌண்ட்டில் உண்மையாக இருங்க. 10,000 சம்பளம்னா 1000 கொடுங்க, 5,000னா 500 கொடுங்க, 1/10 அதை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் மனுஷருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அதை கர்த்தர் ஊழியக்காரங்க தான் கொடுப்பார். ஏன்னா ஊழியம் வளரணும் இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு தான் அது போகும். ஆனால் நீங்கள் கொடுக்கறது கர்த்தருக்கு. அப்போது இந்த இடத்துல தசமபாகம் எல்லாத்துலேயும் கொடுக்குறான், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான், உண்மையாக இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க தசமபாகம்லாம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா, நியாயப்பிரமாணத்தில் தான் வந்தது. நியாயப்பிரமாணம் எங்கே வந்தது? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்கோட பையன் யாக்கோபு, யாக்கோபோட பையன் லேவி, லேவியோட கோத்திரத்தில் மோசே கொள்ளு பேர்னா வரான். அந்த மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது 80 வயசாக இருக்கும்போது.
நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, தசமபாகம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தசமபாகம் ஸ்டார்ட் பண்ணலை, யாருமே சொல்லித்தரல, ஆபிரகாம் அதை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போது ஆபிரகாமை நீ நோக்கிப்பார்னா ஆபிரகாம் கொடுக்குறவனாக இருந்தான், கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கணும், எங்கே கர்த்தர் எங்கே இருக்கார், எங்கே போய் கொடுக்கறது? அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா இருந்தார், அங்கே போய் கொடுக்குறாரு, அப்பமும் ரசமும் வாங்கினார், ஆசீர்வாதத்தை வாங்கினார். அதே போல் நமக்கு நியமிக்கப்பட்ட சபையில் நம்ம ஒழுங்காக தசமபாகத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது தசமபாகம் கொடுத்துட்டேன் கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சுவார்னு வாழ்க்கை நமக்கு நல்லா இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஸோ ரெண்டையுமே பார்க்கணும். அதை தான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காணிக்கையோ தசமபாகம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, கரெக்டாக கொடுக்கணும், அதுலேயும் சீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது கர்த்தருடைய தான், அதில் கொள்ளை அடிக்கக்கூடாது. தசமபாகத்திலும் காணிக்கலும் கொள்ளை அடிச்சிட்டிங்க, கேன் அ மேன் ராப் காட்னு இருக்கும் இங்கிலீஷில். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமான்னு தமிழில் இருக்கும், மனுஷன் தேவனை கொள்ளை அடிக்கலாமான்னு இங்கிலீஷில் இருக்கும். கொள்ளை அடிக்கிறதுன்றார். ஒழுங்காக தசமபாகம் காணிக்கை கொண்டு கொடு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த விஷயத்தில் ஆண்டவர் மாறவே மாட்டார். அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் யாருக்குமே கடனாளி கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் ஃபஸ்ட்டு 11 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் முட்டை வாங்க முடியாது, ஒரு இளநியை வாங்க முடியாது, ஒரு வாழைப்பழம் வாங்க முடியாது, எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட வாங்க முடியாது. நான் கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். தசமபாகம் காணிக்க நார்த் மினிஸ்ட்ரி பில்டிங் ஃபண்டு கொஞ்சம் தான், எல்லாத்துலேயும் கரெக்டாக நான் எடுத்து வச்சு கொடுத்துட்டு மிச்ச மீதியில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அதை கொடுக்கறதுல அவ்வளோ சந்தோஷம். ஆனால் கர்த்தர் இப்படிலாம் ஆசைப்பாக எடுத்தோம், நான் கனவு கூட காணலை. எவ்வளோ டீப் டெப்த், அப்படியே பயங்கர ஆழ படுகுழிக்கெல்லாம் போயிருக்கோம் பண விஷயத்தில். ஆனால் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர், யாருக்குமே கடனாளி இல்லை. ஒரு பாட்டு வரும், அதை மாதிரி பாடிடலாமா? அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாய் ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்குமே கடனாளி அல்ல. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு கொடுக்காதீங்க, உற்சாகமாக கொடுங்க. நீங்கள் தேவராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. விதைக்கும் போது விதை உடனே மரமாக வந்துடுமா? வராது. இட் வில் டேக் டைம். அதில் நம்ம கண்ணீரோடு விதைச்சி நம்ம ஜீவியம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இதை கொடுக்குறேன், நீங்கள் அங்கீகரிக்கணுமே, அதுதான் நம்ம சிந்தையாக இருக்கணும். நான் இவ்வளோ கொடுக்குறேன், ஐயோ தேவை அப்படி நினைக்கக்கூடாது. நான் கொடுக்குறேன், இதை நீங்கள் அங்கீகரிக்கணுமே ஆண்டவரே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமே, என் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமே. பணம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எப்படி வேணால் ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்துவார். 2014 19 வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சபையும் கிடையாது, காணிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்களை போஷித்தார், நடத்தினார், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடலை. அதனால் சபையினால் நாங்கள் போஷிக்க போகிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் ஊழியக்காரர்களை அழைத்தார், ஊழியக்காரர்களை தாங்குவார், நடத்துவார். ஆனால் ஒவ்வொருத்தரோட கடமை என்ன? நாங்களும் தசமபாகம் கொடுக்குறோம். எங்கே யாரு கீழே வைத்திருக்காரோ அங்கே நாங்கள் தசமபாகத்தை உண்மையாக செலுத்துகிறோம். ஸோ அதே மாதிரி அது பண விஷயம் மட்டும் அதை மாத்திரம் விட்டுட்டு என் வாழ்க்கைன்னு போயிடக்கூடாது. அந்த வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதம் எங்கே வரணும்? ஆபிராம் தலைமையிலே வரணும். அதுக்கு கீ என்ன? கீழே பாருங்க, 21ஆம் வசனம். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதராட்சியின் வாரியாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அப்போது இந்த சோதோமின் ராஜா யாருக்கு அடையாளமாக இருக்கான்னா பிசாசுக்கு அடையாளமாக இருக்கான். சரிங்களா? மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க இந்த பிசாசு கிட்ட போய் நிற்க மாட்டாங்க. சோதோமின் ராஜா, நீ பொருள்லாம் எடுத்துக்கோ, ஆத்மாவை கொடுத்துரு, எப்பா நீ என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறேன், எனக்கு பேரே வேண்டாம், உன்னோட நீயே வச்சுக்கோ, கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுக்கு நேராக என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன், கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார்னு அப்படியே நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார், குடும்பத்தில் ஆசீர்வதித்தார், எல்லா விதத்திலும். ஸோ ஹி ரெக்கன் காட்ஸ் ஹேண்ட். ஆபிரகாம், நான் ஆபிரகாமின் தேவன் சொல்ல தேவன் வெட்கப்படலை, ஏன்னா அவன் இருதயம் உண்மையுள்ளதாக இருந்தது. ஏன்னா அவன் தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு கூட வசனம் வாசிச்சோம் இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன். கர்த்தர் பார்க்குறாரு. மனுஷங்க மறக்கலாம், மனுஷங்க எல்லாருக்கும் எல்லா ரிட்டர்ன்ஸையும் கொடுக்க முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார், கட்டாயம் கொடுப்பார். ஸோ 3 points. ஏப்ரஹாம் ரேன் இன் காட்ஸ் ட்ராக். தேவன் நியமித்த அந்த பாதையிலே ஆபிரகாம் ஓடினான். தடுமாற்றம் வந்தது, அப்பா பேச்சை கேட்டு அங்கே காரானூரில் உட்கார்ந்தாரு. ஆனால் கர்த்தர் மறுபடியும் கூப்பிட்றார், விட்டுட்டு வா, வந்தார். சரிங்களா? நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போகும்போது யார் மூலமாக நம்முடைய ட்ராக்கில்
கஷ்டங்கள் வரும், ஆனால் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஓடணும். ரெண்டாவது, ரிமெம்பர் காட்ஸ் க்ளோரி. நம்ம யார் நடுவில் வாழறோம்? அவிசுவாசிங்க மத்தியில் வாழறோம். சுற்றி விக்கிரகாராதனை செய்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க, நம்மளே வந்துட்டு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி வாழக்கூடாது. மூன்றாவது, ரெக்கன் காட்ஸ் ஹேண்ட். கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார், நான் அவருக்கு உண்மையாக இருக்கேன், நான் தசமமாக கொடுக்குறேன், நான் அவருக்கு நான் அப்பமும் திராட்சரசமும் வாங்குறேன், திருவிருந்து எடுக்கிறேன், கர்த்தர் நடத்துவார்னு எல்லாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, எழுந்திருங்க. ரத்த ஓட்டெல்லாம் ஓடும். கர்த்தர் பேசினாரு, உள்ளே போட்டோம் வசனம். எத்தனை கர்த்தர் உள்ள வசனம் போகுதுன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எங்கங்க வந்ததெல்லாம் அப்படியே வெளியே போகணுன்னு சொல்கிறீங்கன்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ, கர்த்தரை ஒரு பாடலை பாடி முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. என்னை உருவாக்கினீர். எப்படி உருவாக்கினாரு? வார்த்தையால். என்னை உயிர்ப்பித்ததும் இந்த வார்த்தையால். என்னை ஆற்றி தேற்றினீர் உடைய வார்த்தையால். நம்முடைய ஏசிய சபையினுடைய பேண்டே என்னதான்? வார்த்தை தான். கதைலாம் சொல்ல மாட்டோம், வசனத்தை தான் நம்ம சாம்சங் நமக்கு பேசி நமக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் கொடுத்தாரு. குழந்த நம்ம வார்த்தையே இந்த ஒரு வருஷத்தை ஏசிய 51:2 சொல்லுது, உன் தகப்பனாய் ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாதலை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் நிறைய செய்தி அதில் இருக்கு. போதும் இந்த மகத்தோட அடுத்த வாரம் வேற புதுசாக கண்டுபிடிப்போம். கேட்டு ஆண்டோட்டாட்டு வேற கொடுங்கப்பா, இன்னொரு வசனம் கொடுங்க, நாங்கள் அந்த வழியில் நாங்கள் போகிறதுக்கு. கர்த்தர் நம்மளுக்கு தர பாடுமா? என்னை உருவாக்கினீர் உங்கள் வார்த்தையால். அவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையோட செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் எந்த அரசாங்கத்தாலையும் எந்த மந்திர சாத்தானாலும் தமிழதை தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைச்சதை யாராவது தடுக்க, அவர் குறித்ததை உங்களுக்கு குறித்து வச்சிருப்பார், அங்கே கொண்டு போவார். உங்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்த குறிச்சிட்டாருன்னா அங்கே தான் கொண்டு போவார். அவர் குறித்ததை யாரால் என்ன பண்ண முடியாது, தான் தடுக்கவே முடியாது. கர்த்தர் தடுக்க, யாராவது கர்த்தர் தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. தடுத்த என்ன ஆகிடும்? பிள்ளையாம வாழ்க்கையில் ஒன்று போட்டுருவார். அதான் தடுத்த விட மாட்டார் ஆண்டவர். பாடுவோமா? என்னை உருவாக்கி உந்தன் பாடுவோம். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையால், என்னை தாங்கி நீ சுமந்தீரும் வார்த்தையால். என்னை ஆற்றி நீ தேற்றி நீரும் வார்த்தையால், என்னை தாங்கி நீ சுமந்தீரும் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வாழ்ந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வாழ்ந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ சொன்னதை இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால்,
வார்த்தையால் என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால் என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையால் என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையால் வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே நீ குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும் நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும் நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும் நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும் நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை உரைத்ததை மறுப்பவன் இல்லை குறித்ததை அழிப்பவன் இல்லை உரைத்ததை மறுப்பவன் இல்லை வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால் என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால் என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால் என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால் என் ஆற்றி நீர் தேற்றி நீர் உன் வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையால் என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையால் வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து நம்ம பேர் சொல்லணும், நான் இவனுடைய தேவன், நான் இவளுடைய தேவன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை காணப்படணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? என் பேர் சொல்லி ஆண்டவர் சொல்வாரா? என் பேர் சொல்லி ஆண்டவர் சொல்லணும், அப்படியா நான் வாழணும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கும். நம்முடைய இருதயம் ஆண்டவர் நம்முடைய இதயத்தை உண்மை உள்ளதாய் காணணும். கர்த்தர் நம்ம இதயத்தை மோஸ்டே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மை உள்ள அப்போ நம்ம இருதயத்தை மனுஷ முகத்தை பார்ப்போம். பாருங்க எவ்வளோ உண்மையாக இருக்காங்க பாருப்பா, நல்லா ட்ரெஸ் பண்ணி உண்மையாக இருக்காங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க உண்மையாக இருக்காங்க, கையில் பைபிள்லாத்துக்கு போகிறாங்கப்பா, எவ்வளோ உண்மையாக இருக்காங்க. வெளியே இறங்கத்தை பார்த்து நம்மளை இடப்படக்கூடாது. கர்த்தர் மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். ஆண்டவர் யார் பார்ப்பாரா? நம்ம இதயத்தை கர்த்தர் பார்ப்பான். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பார். அதனால அந்த இறுதியை ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளதா ஆபரம் இருந்த போல் நம்ம இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வராங்க. அப்போ ஆண்டவர் நமக்காக நியமித்த அந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். அல்லேலூயா. அந்த பாதையிலே செல்ல வேண்டாம். கர்த்தர்ட்ட ஜெபம், ஆண்டவரே உங்க சித்தம் இல்லாத வழியிலே நடத்தாதீங்கப்பா. மனுஷனுக்கு பல வழி தோணும், அது நிறைய பேர் வருவாங்க வழி காட்டுறதுக்கு, ஆனால் கூட கடைசிக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்க நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோமானா கடைசிக்கு அவரும் கூட வருவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். காண்பித்த அந்த பாதையில் அவன் நடந்தான். ஆண்டவருடைய பாதையிலே, கர்த்தர் வைத்த பாதையிலே நடந்தார் போல் நடந்தது. ரெண்டாவதாக அவனுடைய ஆண்டவருடைய எல்லா நேரத்திலும் ஐயோ கர்த்தர் என்னை பார்க்குறாரு, அவர் நாம என்னையில மகிமைப்படணும், மகிமைப்படுத்தாத தூஷிக்கப்படக்கூடாது என்று அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நாம் எப்போவுமே அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அமெரிக்கா தேசத்தில் இருக்கும்போது என்னை லாஸ் வேகஸ் கூப்பிட்டாங்க. லாஸ் வேகஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப
அந்த பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவ்வளோ லைட்டு ஜொலிக்கும். இந்த வேகாஸ்ல இருந்து அவ்வளோ லைட்ஸ்லாம் ஜொலிக்கும். ஸோ பார்க்கலாம். ஆனால் அங்கே என்னதான் இருக்கு? பாவமும் நிறைந்திருக்கு. அங்கே கேம்லிங் இருக்கு. அங்கே போனால் டாப்லெஸ் உள்ள கேம்லிங்கில் உள்ளே போனால் சின்ஸ்லாம் இருக்கு. அப்போ நான் அந்த ஆன்சைட் கோஆர்டினேட்டராக இருந்தனால அமெரிக்கா வந்த எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் இந்த லாங் வீக்கெண்ட்ஸில் நாங்கள் போகிறோம், நீ ஜஸ்ட் என் கூட வந்தால் போதும், நீ ஒன்றுமே வேணாம், வேணா பேருக்கு ஒரு $100 கொடு போதும். எவ்வளோதான்? $100. நான் டென்வரில் இருக்கேன், கொலராடோ டென்வரில் இருக்கேன். லாஸ் வேகாஸ் எங்கேயோ இருக்குது. அங்கே அது அது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ் வேகாஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நல்ல இடம். அது சொல்கிறேன். அங்கே வரைக்கும் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. $100 சொன்னால் வாங்க அப்படியே. நான் சொன்னேன், வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்னது? மாம்சம் ஆசைப்படுது. ஆனால் என்னை கர்த்தர் ஒரு நாளைக்கு ஊழியக்காரனா கூப்பிட்டாருன்னு வச்சிங்க. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் என் பேரை போட்டோ இல்லை என் படத்தோ ஏதோ யாராவது போட்டாங்க அப்படின்னா, பால் சாலமன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? லாஸ் வேகஸில் வந்து என் கூட கேம்லிங் பார்த்த லேப் டான்ஸ் ஆடின ஆள் தானே நீ, இன்னைக்கு தான் நல்லவன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல விட. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து நல்லதா ஆகிட்ட, ரட்சிக்கப்பட்ட பேர் நல்லா ஆகிட்டா அது சாட்சி வேறு. ரட்சிக்கப்பட்ட பேருக்கு திருப்பி ரட்சிக்கப்பட்டலாம் அது சாட்சி வேறு. நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்கப்பா, என்னால் ஆடலாமா? தூசிப்படவே கூடாதுப்பா. இல்லை, நீ எதுவுமே பண்ண வேணா, எதுவும் பார்க்க வேணா, எங்கேயும் கூட அங்கே மாத்திரம் கூடாதுங்க. அந்த ஒரு இடம் நான் போகலைங்க. ஏன் தெரியுமா? 4 தினத்தில் அங்கே போனால் சும்மா இருப்போமா? இவ்வளோ தூரம் வந்துட்டேன், சொல்ல பாரு, பாதி நினச்சிட்டேன், முழுசாக நினச்சாண்டா என்ன போய் முக்குவாங்க பாருங்க. அந்த வேலைலாம் வச்சுக்கூடாதுன்னு அப்போவே நான் பண்ணிட்டேன். ஸ்டிக்காக இருந்தேன். கர்த்தருக்கு ஒரு நாளைக்கு ஊழியம் செய்ய என்னை யாருமே தூசி கூட. கடன், கிரெடிட் கார்டில் 7 லட்ச ரூபா கடன் இருந்ததுங்க. பர்சனல் லோன் எடுத்து அடைச்சேன். அவங்ககிட்ட பேரம் பேசவே இல்லை. சிலெல்லாம் கடன் கிரெடிட் கார்டு கடத்தெல்லாம் பேரம் பேசி குறைச்சி கட்டுவாங்க பாரு. என் பேர் பால் சாலமன் போட்டிங்கன்னா எந்த பேங்க்லேயும் என் பேரை குற்றம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உனக்காக வாழ்ந்தேன். என்னால் நாமும் தூசிக்கப்படவே கூடாது. நாளைக்கு நான் ஊழியக்காரனா புல்பிட்டு பிரசங்கம் பண்ணோம். ஒருவேளை கர்த்தர் கூப்பிட்டாருந்தான், எனக்கு 3 நேரத்துக்கு கூடாதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆசை இருந்தது. கூப்பிட்டா தடையாக இருக்கக்கூடாது. எந்த பேங்க்லேயும் கடன்காரன் பால் சாலமன் ஏமாத்துறேன், எந்த பேங்க் கிரெடிட் கார்டு சொல்ல என்கிட்ட இல்லாத கார்டே இல்லை. அவ்வளோ கார்டு இருந்தது. எந்த பேங்க் என்ன சொல்ல முடியாது. எவனே நான் ஏமாத்துறதே கிடையாது. நான் நிறைய ஏமாந்துருக்கிறேன், ஆனால் ஏமாத்துறது இல்லை. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் போல நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒன்று. என்னால் ஆண்டு நாம தூசிப்படக்கூடாது. வேலைக்கு போறியா, வேலைக்கு போயிட்டு வா. காலேஜ் போறியா, காலேஜ் போயிட்டு வா. ஸ்கூலுக்கு போறியா, ஸ்கூலுக்கு போயிட்டு வா. கர்த்தர் நாம என்னால் தூசிக்கக்கூடாது. வீட்டில் இருக்க அப்படி வாழ்ந்து பாருங்க, வைராக்கியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் 3ஆவதாக, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்னோட சேலரி 900 ருபீஸ்ங்க, 9,000 ரூபா. அதில் நான் 10% ஆண்டவர் 90 ரூபா தசமாக கொடுத்தேன். ஆண்டவரே 90 ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ தேவைகள் கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துருவேன். கர்த்தரை ஆசீர்வதிச்சார். ஆமே. 90 ரூபா கொடுத்த ஆளுங்க என்னை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார். கர்த்தரை அப்படியா உயர்த்தி இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை உயர்த்திட்டே இருக்கார். காசு அது நம்ம பார்க்கவே கூடாது. பணம் நல்லதான், எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இயேசு, ஆசீர்வதிக்கிற அவர் தான். ஆமே. கர்த்தர் நம்மளே ஆசீர்வாதனால கர்த்தருக்கு கொடுக்கறது விஷயத்தில் வந்து நீங்கள் இதுவே பண்ணாதீங்க. கொடுக்க வாரி இறைத்தால் விருத்தியானதே கிடையாது. கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கைவிட மாட்டாருங்க. அந்த மல்கிய அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் நம்ம கர்த்தர் கொடுக்கும்போது நம்மளது ஒரு பொருளும் சேதமாதான், நமக்கு எந்த தீங்கும் வராதான். கர்த்தர் வந்து வைராக்கியமாக பாதுகாப்பாங்க. அதனால நீங்களும் கர்த்தரும். பாஸ்டர் சாம்சன் ஒருபோதும் அப்படி தசமாதத்துக்கு பேசுனதே கிடையாது. எனக்கு தசமாதம் பேசவே மாட்டேன். அதனால் சொன்னது போல், செய்தி கேட்டது போல் கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். எங்களுக்கு தெரியும் எங்களை கர்த்தர் எப்படி நடத்துறாரு, எங்களை கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்கிறார், எப்படி போஷிக்கிறார். கர்த்தர் அவரையே நோக்கி பார்க்குறோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முடிக்க போகிறீங்க. இங்கேருந்து போகும்போதே ஒரு பிரதிக்கினையோடு, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, என்னை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, என் பேரை சொல்லி ஆண்டவர் நான் உடைய சோடைய தேவன்னு சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. என் இதயத்தில் உண்மை இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கையில் எந்த பாதை வைத்தாலும் அந்த பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னால் உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுப்பா. கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் நீங்கள் கொடுக்குற எல்லாவற்றிலையும் என்ன முதல்ல என்ன அங்கீகரிக்கணும். நீங்கள் தேவ சபைதான் தான் என்ன அங்கீகரிக்க என்ன ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடின நேரம் முதல் இம்மட்டமாய் ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை கத்தவே இயேசுவே நாங்கள் பாடுற பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, ஜெபம் மூலியமாக, கேட்ட வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே கத்தா, அதுக்கு அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வருகிற புதிய மாதத்திலிருந்து புதிய பெருக்கினையோடு கூட கத்தாவை நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தர் மேல் உள்ள ஆண்டவரே உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒரு இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருகப்படுனேன்னு சொன்னீரு. அப்படியாக அவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில அழைத்தவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுக்கிற காணிக்கை தசல் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்தணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பசுத்தருடைய கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாலும். ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வாதங்களோடு இருப்பாராக. சண்டே கிளாஸ் இருக்கு, அதனால தயவுசெய்து